தாவேக்கு தலைவர் விஜய் போட்டியிடும் திருச்சி கிழக்கு தொகுதியில் வாக்குப்பதிவிற்காக செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்த விவரங்களோடு செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ரகுவரன், இந்த வாக்குச்சாவடியை பொறுத்த மட்டும் என்னென்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? நம்ம தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியில் தான் இருக்கும். இங்கே 8க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்த உடனே இந்த மாதிரி 2 கலர் போட்டிருக்காங்க. ஒன்று பிங்க்கு, ஒன்று ப்ளூ கலர். இந்த ப்ளூ கலர் போனால் எந்தெந்த வாக்குச்சாவடிக்கு போகலாம் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே 1, 2, 3 அப்படின்னு இருக்குது. புரிஞ்சுக்கிறவங்க எளிதாக பிரிந்து செல்வதற்காக இங்கே வச்சுருக்காங்க. ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா இங்கே போர்டு இருக்குது, எந்தெந்த வாக்குச்சாவடி எந்தெந்த பகுதியில் இருக்குது, எளிதாக மக்கள் பிரிந்து செல்வதற்காக இங்கே வச்சுருக்கிறாங்க. நுழைவாயிலே இருக்கைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ முகாம்களும் இதே பகுதிகளில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. நம்ம வாக்குச்சாவடிக்குள்ள போனா எப்படி இருக்கு, என்னென்ன மாதிரிலாம் இருக்கு, நம்ம எப்படி எளிதா புரிஞ்சுக்கலாம்னு இருக்கு. பாத்தீங்கன்னா இங்க வாக்குச்சாவடி ஏன் ஆண்கள் பெண்கள் எந்த பக்கம் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாக்குச்சாவடிக்குள்ள செல்போன் அனுமதி கிடையாது. செல்போன் வைக்கிறதுக்காக தனியான சில இடங்கள் இங்க ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்காக அதிகாரிகள் வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க அங்க இருக்கணும். குறிப்பா நம்ம திருச்சி கிழக்கு தொகுதியில் இருக்கிறதுனால வேட்பாளர் புகைப்படங்களை நீங்க பார்க்கலாம். தற்போது எம்எல்ஏவாக இருக்கிற இனிக்கோ இருதயராஜனுடைய புகைப்படம் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிட கிருஷ்ணசாமி அவர்களுடைய புகைப்படம் மற்றும் ராஜசேகர் ஏடிஎம்கே சார்பாக போட்டியிடக்கூடிய புகைப்படங்கள்லாம் இருக்கக்கூடிய நிலையில முக்கியமான பார்க்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய புகைப்படம் உடைய அவருடைய புகைப்படமும் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும்னா, வாக்குச்சாவடி உள்ள நுழையும் போதே பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்கு. நம்ம யார் வந்தாலும் இந்த சிசிடிவி கேமரால நம்ம பதிவாயிடுவோம். அது மட்டும் இல்லாம உள்பகுதியில் பார்க்கலாம், அதிகாரிகள் இருக்கிறாங்க. தற்போது இந்த அதிகாரிகள் இந்த பணிகளை மேற்கொண்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. இரவு நேரத்திலே தற்போதே இந்த வாக்குச்சாவடி மையங்கள் தயார் நிலையில் இருக்கு. அதுக்கான பணிகள் தான் தற்போது நடைபெற்று இருக்கு.